இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அப்படியே டைட்டில் என்னென்னா ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லேண்ட். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா லூயிஸ் கேரல். இந்த ஒர்க்கை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 26 நவம்பர் 1865 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க்கை வந்து நிறைய பிளேஸில் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து அனிமல்ஸ் கூட வந்து பேசுகிறது மாதிரி இந்த ஒர்க்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய பிளேஸில் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எண்ட் ஆஃப் தி நாவல்லாம் வந்து ஆலிஸ்ன்னு சொல்கிறது ஒரு மெயின் கேரக்டர். ஸோ அதுதான் வந்து டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய இன்னசென்ட்டை வந்து லாஸ் பண்ணுறது மாதிரி இந்த நாவல் வந்து ஹெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டைட்டிலில் பார்த்தது மாதிரியே ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லேண்ட். ஸோ இதை வந்து ஒரு ட்ரீம் ஸ்டோரியாக வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அவங்க வந்து ட்ரீம் பண்ணுறது, கனவு காண்றதே வந்து ஒரு ஸ்டோரியாக நாவலாக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஆலிஸ் அப்படின்னு சொல்கிறது மெயின் கேரக்டர். ஸோ அதை வச்சு வந்து டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சம்மரி பார்க்கலாம். இந்த நாவல் வந்து பிகின் பண்ணுற டைமில் ஆலிஸோட ஏஜ் வந்து 19 year old கேர்ளாக வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆஃபன் அடிக்கடி என்ன செய்யும் அப்படின்னா நைட் மேர் வந்து வரும். ஸோ இந்த நைட் மேரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரேபிட்டுடைய ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து விழுந்து அங்கே வந்து நிறைய அனிமல்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க அண்ட் அனிமல்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் தி நாவலில் வந்து நம்மளுடைய ஆலிஸும் அவங்களுடைய சிஸ்டர் இவங்க 2 பேருமே வந்து வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துட்ருக்குறாங்க. அண்ட் ஆலிஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒயிட் ரேபிட்டை வந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலி இது வந்து ட்ரீம். அவங்க 2 பேருமே வெளியே உட்காந்து இருந்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தூங்குறாங்க. ஆலிஸ் வந்து தூங்குற டைமில் ட்ரீம் வருது. ஸோ அந்த ட்ரீமில் வந்து ஒயிட் ரேபிட்டை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க தூங்குறதுனால அவங்களுக்கு வந்து ட்ரீம் வருது. ஆனால் ஆலிஸ்க்கு வந்து என்ன செய்யாது, இது ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அந்த ரேபிட் வந்து நெக்ஸ்ட்டு இந்த ரேபிட்டை பற்றி வந்து சொல்கிறாங்க. ஒரு ஒயிட் ரேபிட், இது வந்து விஸ்கோட். அது வந்து அதோடைய பாக்கெட் வாட்சை வந்து எடுக்குது. அந்த ரேபிட் வந்து அதோடைய பாக்கெட் வாட்சை எடுத்து அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஐ ஆம் லேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, வேகமாக வந்து ரேபிட் ஹோலுக்குள்ளாடி வந்து ஓடுது. ஸோ அதுக்குள்ளாடி போனதுமே இந்த ஆலிஸும் வந்து ட்ரீமில் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஒயிட் ரேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஹோலுக்குள்ளாடி வந்து போகிறாங்க. ஸோ உள்ளாடி போகிற டைமில் வந்து அங்கே வந்து ஒரு ஹவுஸ் ரூம் ஏதாவது ஒன்று நம்ம வச்சுக்கலாம். அது வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க உள்ளாடி. ஸோ அது வந்து டோர் இருக்குது. அந்த டோர் வந்து என்ன ஆகியிருக்கு, க்ளோஸ்ட் ஆகியிருக்கு. அண்ட் அந்த ரோடு அந்த டோருமே வந்து க்ளோஸ்ட் ஆகியிருக்கு. அந்த டோருமே வந்து ஸ்மாலாக இருக்குது. ஸோ ரேபிட்ஸுக்கெல்லாமே வந்து போகக்கூடிய மாதிரி ரொம்ப சின்ன ஒரு டோராக தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த டோர் வழியாக வந்து ஆலிஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கார்டனை வந்து பார்க்குறாங்க. இப்போ ஆலிஸ்க்கு வந்து உள்ளாடி போகணும்னு ரொம்ப ஆசை. பட் இவங்க வந்து பிக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உள்ளாடி வந்து போக முடியலை. இப்போ ஆலிஸ் வந்து ஒரு பாட்டில் இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அந்த பாட்டிலில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ட்ரிங்க் மீ அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. ஸோ ஆலிஸ் என்ன செய்கிறாங்க, அதை எடுத்து வந்து குடிக்கிறாங்க. அந்த பாட்டிலில் இருந்ததை குடித்ததுமே என்ன ஆகுறாங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக ஆகுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த டோருக்குள்ளாடி போகலாம். ஆனால் அந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னா கீ வேணும். அந்த கீ வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா டேபிளில் தான் வந்திருக்கு. டேபிள் வந்து நல்ல ஹைட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஆலிஸுக்கு வந்து அந்த கீ எடுக்கணும் இல்லையே, நல்லா ஹைட்டாக இருக்குது. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. ஐயோ என்னால் அந்த கீ எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு கேக்கை வந்து பார்க்குறாங்க. அந்த கேக்கில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஈட் மீ அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. ஸோ அந்த கேக்கை எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுமே வந்து பிக் ஆகிடுறாங்க. நார்மலாக இருந்த சைஸுக்கு வந்து பெருசாகிடுறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, அந்த கீயை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அவங்களுக்கு இனி குட்டியானா தான் என்ன செய்ய முடியும், உள்ளாடி வந்து போக முடியும். ஸோ அவங்களுக்கு இனி உள்ளாடி போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. ஸோ அந்த அழுகிற டைமில் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய டியர்ஸ்னால், அந்த கண்ணீர்னால் அவங்க என்ன ஆகுறாங்க, ஸ்மால் ஆகுறாங்க. தென் அவங்க வந்து உள்ளாடியுமே வந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளாடியுமே வந்து போகிறாங்க. அண்ட் அங்கே வந்து கார்டனை வந்து பார்க்குறாங்க. ஸோ கார்டனுக்குமே வந்து போகிறாங்க. ஸோ இவங்க அழுத இதில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய டியர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பூலாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த பூல் இவங்க வந்து இப்போ குட்டியாக இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு ஒரு கடல் மாதிரி ஆலிஸுக்கு வந்து எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு ஆலிஸ் வந்து மவுஸை வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த மவுஸ் வந்து ஆலிஸை வந்து ஷோருக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது, கடற்கரைக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. ஸோ அங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் ஆலிஸ் வந்து பார்த்ததும் அவங்கக்கிட்ட வந்து கேட் ஸ்டோரியை வந்து அனிமல்ஸ் கிட்ட வந்து சொல்லுறாங்க. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் இந்த கேட் ஸ்டோரியை பார்த்ததுமே என்ன ஆகுது, கேட்டதுமே வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து பயப்படுது.
நெக்ஸ்ட்டு ஆலிஸ் வந்து ஒரு ஒயிட் ரேபிட்டை வந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஒயிட் ரேபிட்டை பார்த்து இந்த ஹோலுக்குள்ளாடி வந்திருப்பாங்க. இப்போ மறுபடியும் அந்த ஒயிட் ரேபிட்டை வந்து பார்க்குறாங்க. இந்த ஒயிட் ரேபிட்டை பார்த்ததுமே ஆலிஸ் வந்து அந்த ஒயிட் ரேபிட்டுடைய ஹவுஸுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஒரு லிக்யூடை வந்து குடிக்கிறாங்க. ஸோ அந்த லிக்யூடை வந்து குடித்ததுமே என்ன ஆகுறாங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வந்து ஆகுறாங்க. ஸோ அதில் இருந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா ஆலிஸ் கிட்ட வந்து ஸ்டோனை வந்து தூக்கி எறியுது. கல்லெல்லாம் ஆலிஸ் மேலே வந்து தூக்கி போடுறாங்க. ஸோ அந்த ஸ்டோன் எல்லாம் வந்து எதா வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா கப் கேக்காக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த கப் கேக்காக சேஞ்ச் ஆகினது ஆலிஸ் வந்து அந்த கப் கேக் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே என்ன ஆகுறாங்கன்னா மறுபடியுமே வந்து சின்னதாக ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆலிஸ் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து ஆலிஸ் வந்து ஒரு கேட்டர்பில்லரை வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த கேட்டர்பில்லர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மஷ்ரூமுக்கு மேலே வந்து உட்காந்துருக்கு. மஷ்ரூமுக்கு மேலே உட்காந்துருந்துட்டு அது வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த கேட்டர்பில்லர் வந்து ஆலிஸ் கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மஷ்ரூமில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் நீ வந்து சாப்பிட்டேன்னா உன்னுடைய சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை கேட்டதும் இந்த ஆலிஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டை எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த பார்ட்டை எடுத்து சாப்பிட்டதும் என்ன ஆகுதுன்னா ஆலிஸுடைய நெக்கு வந்து நல்லா வந்து க்ரோ ஆகுது. ஸ்னேக்கு மாதிரி இவங்களுடைய நெக், இந்த ஆலிஸோடைய நெக்கை வந்து என்ன ஆகுதுன்னா நல்லா வந்து க்ரோ ஆகியிருக்கு. ஸோ இதை வந்து இந்த பீஜியான் பார்த்ததும் என்ன நினைக்குது அப்படின்னா அந்த ஸ்னேக் வந்து என்னுடைய எக்கை வந்து திருடிட்டு போக வந்திருக்கு அப்படின்னு நினச்சி என்ன செய்யுது அப்படின்னா அந்த பீஜியான் வந்து ஆலிஸை வந்து அட்டாக் பண்ணுது. உடனே இந்த ஆலிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓகே இனி வந்து மஷ்ரூமுக்கு இனி ஒரு பார்ட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூமுக்கு இனி ஒரு பார்ட்டை எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த டைமில் வந்து மறுபடியுமே வந்து சின்னதாகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆலிஸ் வந்து யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா டச்சஸை வந்து மீட் பண்ணுறாங்க. டச்சஸ் வந்து கையில் வந்து ஒரு குழந்தையோட வந்து இருக்கிறாங்க. டச்சஸ் வந்து வெளியே போகிற நேரம் அந்த குழந்தைய வந்து ஆலிஸ் கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஆலிஸ் வந்து அந்த குழந்தைய பார்த்ததும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பேபி கிடையாது, இது வந்து பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கை வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஃபாரஸ்ட்டில் வந்து யார் இருக்கிறா அப்படின்னா சேஷயர் கேட், ஒரு கேட் வந்து இருக்குது. ஸோ அந்த கேட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாருமே வந்து மேடு தான், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து மேடு தான். ஸோ இந்த ஆலிஸையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி தான் வந்து சொல்லுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சேஷயர் கேட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆலிஸுக்கு வந்து மார்ச் மேர் ஹவுஸை வந்து காமிச்சு கொடுக்குது. அப்படின்னா மார்ச் ஹேர் ஹவுஸுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்ல வழியை வந்து காமிச்சு கொடுக்குது. மார்ச் ஹேர் ஹவுஸில் வந்து ஒரு பார்ட்டி வந்து நடக்குது, ஒரு டீ பார்ட்டி. அது வந்து வித்தவுட் ஸ்டாப்பிங், ஸ்டாப் இல்லாமலே வந்து ஒரு டீ பார்ட்டி வந்து போய்கிட்டு இருக்குது. அந்த டீ பார்ட்டியில் வந்து யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னா மார்ச் ஹேர், மேட் ஹீட்டர், டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெயின் பீப்புள்ஸ், 3 மெயினாக வந்து பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆலிஸ் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா கார்டனுக்கு வந்து போகிறாங்க. அவங்க கார்டனில் போய் வந்து பார்க்குற டைமில் 3 பெயிண்டர் வந்து இருக்கிறாங்க, கார்டன் பெயிண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒயிட் ரோஸ் ரெட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கார்டனில் வந்து இந்த குவீன் ஆஃப் ஹார்ட்ஸை பார்த்து வந்து பயப்படுறாங்க. யாரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா குவீன் ஆஃப் ஹார்ட்ஸை பார்த்து வந்து பயப்படுறாங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து அவங்கள இந்த கார்டன்லேருந்தே வந்து எக்ஸீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த குவீன் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகி ஆலிஸை வந்து விளையாடுறதுக்காக வந்து கூப்பிடுறாங்க. அது வந்து என்ன கேம்னா கார்க்கெட் கேம். ஸோ அது வந்து பேட் அண்ட் பால் வச்சு வந்து விளையாட வேண்டியது. ஸோ அவங்க வந்து பாலுக்கு பதில் வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட் கார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹெட் கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து முள்ளம்பண்ணி. ஸோ பால் யூஸ் பண்ணாமல் முள்ளம்பண்ணியை வச்சு வந்து விளையாடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டச்சஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. யாருன்னா ஆலிஸை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்படின்னா டச்சஸ் வந்து ஆலிஸை வந்து ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்கு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அந்த டைமில் வந்து அங்கே நெக்ஸ்ட்டு திரும்ப யார் வந்து அப்பியர் ஆகிறது அப்படின்னா குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து அங்கே வந்து வராங்க. இப்போ குவீனுக்கு வந்து டச்சஸ் வந்து ஆலிஸை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு வந்து திங்க் பண்ணிக்கிட்டு என்ன வந்து ஆலிஸ் கிட்ட வந்து சொல்லுறாங்க அப்படின்னா போய் மோக் டர்ட்டில் வந்து மீட் பண்ணுறதுக்காக, மோக் டர்ட்டில் வந்து மீட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ போய் மீட் பண்ணி அதுக்கிட்டேருந்து ஸ்டோரிஸ் வந்து கேட்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆலிஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மோக் டர்ட்டில் வந்து பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க. ஆலிஸ் கூட வந்து கிரிஃபன் வந்து என்ன செய்யுது கூட வந்து போகுது.
கிரிஃபன் வந்து ஒரு மித்திக்கல் கிரியேச்சர். நீங்கள் வந்து நெட்டில் வந்து பிக்சர் வந்து கிரிஃபன் GRIFFIN இப்படி டைப் பண்ணாலே வந்து தெரியும். அது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர். இந்த கிரிஃபன் வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹாஃப் வந்து ஈகிளாக இருக்கும், ஹாஃப் வந்து லயனாக இருக்கும். அதுக்கு சிறகு எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து அதோடைய ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஈகிள் மாதிரி இருக்கும், மிச்ச இடம்லாம் வந்து லயன் மாதிரி இருக்கும். ஆலிஸ் வந்து மோக் டர்ட்டிலுடைய ஸ்டோரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த டைமில் இந்த கிரிஃபன் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஆலிஸை வந்து கான்கட் கிரவுண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வருது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹார்ட் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கு, ஒரு க்ரைம் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கு. அது வந்து குவீன் ஆஃப் ஹார்ட் உடைய ஜாம் டாஸ்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்கு, ஸ்டோலன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து கிங் வந்து குவெஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஹார்ட் வந்து என்ன செய்யலை, ப்ராப்பரான ஆன்சர் வந்து சொல்லலை. ஸோ அந்த டைமில் வந்து கிளர்க் ஆஃப் கோர்ட் வந்து ஒரு குட் எவிடன்ஸ், கரெக்டான எவிடன்ஸ் கூட வந்து கொண்டு வராரு. ஸோ இந்த கிளர்க் ஆஃப் கோர்ட் வந்து யார் அப்படின்னா, இந்த ஒயிட் ரேபிட்ஸ். இந்த ரேபிட் கொண்டு வர எவிடன்ஸ் வந்து ஒரு லெட்டராக வந்து எழுதியிருக்கு. அண்ட் அது வந்து ஒரு ரிட்டன் இன் போயம் ஃபார்மேட்டில் வந்து எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் ஆலிஸ் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அது வந்து ஒரு நான்சென்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ இப்போ குவீனுக்கு வந்து ஆலிஸை வந்து அங்கேருந்து வந்து எக்ஸில் பண்ணணும், ஆலிஸை வந்து கில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதை கேட்டதும் ஆலிஸ் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ரொம்ப ஹியூஜாக வந்து வளர்ந்துட்டு குவீன் ஆர்மியை வந்து என்ன செய்கிறா, மிதிக்கிறா. ஸோ குவீன் ஆர்மி அப்படின்னு சொல்கிறத வந்து பிளேயிங் கார்ட்ஸ் தான் குவீனுடைய ஆர்மியாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, சடனாக வந்து ஆலிஸ் வந்து தூக்கத்துலேருந்து எழும்பிட்டு என்ன செய்கிறான்னா, அவளுடைய ட்ரீமை வந்து அவளுடைய சிஸ்டர்கிட்ட வந்து சொல்லலை. ஸோ சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, டீ வந்து குடிக்கிறாங்க. அண்ட் அவளுடைய சிஸ்டர் வந்து ஆலிஸுடைய ட்ரீமை பற்றி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வாண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து இந்த நாவலை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அமேசிங் நாவல், சூப்பராக வந்து இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நாவல் கூட. ஸோ அவங்களுடைய ஒரு ட்ரீம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீமாக வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரீமாக இருந்தாலுமே அது வந்து சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் சொல்லிட்டு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.